அனைவருக்கும் வணக்கம். விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு இப்ப இடைத்தேர்தல் வர இருக்கு. அங்க போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுகவினுடைய விஜயபாஸ்கர் தற்போது எம்எல்ஏ பதவியை சில நாட்களுக்கு முன்பு ரிசைன் பண்ணியிருந்தாரு. அதனால தேர்தல் ஆணையம் அங்க இடைத்தேர்தல் அறிவிப்பை கூடிய விரைவில் அறிவிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிச்சிட்டாரு. விராலிமலை சட்டமன்ற தொகுதி காலியாக அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி 5 தொகுதிகள் பார்த்தோம். அது கூட சேர்த்து இது 6ஆதான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய கருத்து கணிப்பு நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து ஒரு சொற்ப அளவிலான சாம்பிள்ஸ்ல இருந்து தான் இந்த பர்சன்டேஜஸை நம்ம எடுக்கிறோம். இதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் இருக்கு, தேர்ட் ரவுண்ட் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு வெறும் 600-500 சாம்பிள்ஸை வச்சுட்டு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட தொடர்ந்து கேட்குறீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சர்வே பண்ணியிருக்கோம். அந்த ரிசல்ட்லாம் நீங்க பார்த்துட்டு வாங்க. நிறைய தொகுதிகள் 100% நான் கரெக்டா சொல்லியிருக்கேன். நம்ம கொளத்தூர் தொகுதி அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள். முதலமைச்சர் தோல்வி அடைவார் அப்படின்னு சொன்ன ஒரே கருத்து கணிப்பாளர் இந்திய அளவுலே நான் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அதுல நம்ம கரெக்டா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல இடங்களில் டெபாசிட் எடுக்கும்னு சொல்லிட்டு அது என்னென்ன தொகுதிகள்ன்ற வரைக்கும் நான் பட்டியலிட்டு அது புருவம் ஆச்சு தேர்தல் முடிவுகள்ல. அதனால எடுக்கிற சாம்பிள் எவ்வளோன்றது முக்கியம் கிடையாது, அதுல இருக்கிற குவாலிட்டி என்ன அப்படின்றதுதான். கேஸ்ட் வைஸ், ரிலீஜன் வைஸ், அதுக்கப்புறம் போலரைசேஷன்ற ஃபேக்டர்ஸ்குள்ளே நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஆன்டி இன்கம்பன்சி மெஷர் பண்ணணும். அதுக்கப்புறம் வார்டு வைஸ் மக்களினுடைய அந்த மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றத சின்ன அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னுவாங்கல்ல, அதுதான் சாம்பிளிங்கும். நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியா எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் சரியா வர்றதும் தப்பா போறதும் இருக்கும். ஓகே, இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள வரும். விராலிமலையை பொறுத்த வரைக்கும் அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. பல இடங்கள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்துச்சு. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக படு தோல்வி அடைஞ்சது. அந்த கூட்டணி வேட்பாளருக்கும் சேர்ந்தே தோல்வி அடைஞ்சாங்க. ஆனா அங்கு போட்டியிட்ட புதுக்கோட்டை மாவட்டத்துல வருகின்ற விராலிமலை சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட விஜயபாஸ்கர் அவர்கள் 3% ஓட்டு குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் 50% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அவருடைய சொந்த செல்வாக்குல ஜெயிச்சாரு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அதிமுகவினுடைய ஒரு கோர் ஓட் பேங்க் அங்க இருக்கு. அது இல்லைன்னா அவர் வெற்றி பெற்று இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் 50% வாக்குகளை கடந்து வெற்றி பெற்றது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு செல்வாக்கு அந்த இடத்துல இல்லை. உள்ளபடியே நம்ம 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் 234 தொகுதியிலையும் சர்வே எடுக்கும்போது விராலிமலையும் நம்ம எடுத்தோம். அங்க எடுக்கும்போது தாவேகா தான் அங்க வெற்றி பெற மாதிரி இருந்துச்சு. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள்ல தாவேகா தான் 2வது இடம். 25% வாக்குகளை கடந்து அங்க வந்திருக்கு தாவேகா. ஆனா இவர் 3வது இடத்துல இருந்தாரு. தொடர்ந்து 3 சர்வேலையும் 3வது இடத்துல வந்துட்டு இருந்தவர் திடீர்னு வெற்றி பெற்றது எங்களுக்கெல்லாம் உள்ளபடியே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அங்க இருக்கிற நம்மளுடைய டீம் மெம்பர்ஸை வச்சு மக்கள்கிட்ட ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் சர்வே மாதிரி எடுக்கும்போது அப்பவும் மக்கள் தாவேகாவுக்கு தான் அதிக அளவு வாக்கு செலுத்தினாங்க. ஆனா தேர்தல் முடிவுகள்ல மட்டும் எப்படி விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெற்றார் அப்படின்னு புரியல. ஒரு செல்வாக்கு இருக்கு, ஆதரவு வளையம் இருக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி பெற தொகுதி அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலுமே இவ்வளவு பெரிய அலையில புதுக்கோட்டை மாவட்டமே அதிமுகவுக்கு கைவிட்டு போகும்போது இந்த ஒரு தொகுதி மட்டும் 50% வாக்குகளை கடந்தது எங்களுக்கெல்லாம் உள்ளபடியே ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்துச்சு. ஆனாலும் எப்படியோ வெற்றி பெற்றுட்டாரு. அதுக்கு என்ன ஏது ரீசன் அப்படின்றத பத்திலாம் நம்ம இங்க பேச வேணாம். நிறைய இடங்கள்ல அன்யூஷுவல் ஓட்டிங் பேட்டர்ன் நடந்தது அப்படின்றத நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீடியோ போட்டு சொல்லிட்டேன். அதுல இந்த வீடியோவும் சேர்க்க வேண்டிய நிலைமை வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம இந்த கருத்து கணிப்புகளை பேசும்போது பல சட்டமன்ற தொகுதிகளினுடைய அன்யூஷுவல் ஓட்டிங் பேட்டர்னை பத்தி பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஏன்னா எப்பவுமே இது ஒரு பட்டம் மாதிரிதான் இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயத்த நீங்க ஒரு தொகுதி எடுத்தீங்கன்னா இன்னொரு தொகுதியை பத்தி பேசி ஆகணும். ஆல்மோஸ்ட் அந்த மாவட்டத்தை பத்தி பேசுற மாதிரி வந்துடும். ஸோ இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கருத்து கணிப்புக்குள்ள போயிடலாம். 742 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க தாவேகா 315 வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது. ஏடிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 209 வாக்குகளை பெற்றிருக்கு. டிஎம்கே 200 வாக்குகளை பெற்றிருக்கு. அதர்ஸ் 18 வாக்குகளை பெறாங்க. இந்த அதர்ஸ்ல நாம் தமிழர் இருக்கு, பல கட்சிகள் இருக்கு. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த 18 வாக்குகளை வாங்குறாங்க. டிவிகே 42% வாக்குகளை பெறுது. ஏடிஎம்கே 28% வாக்குகளை பெறுது. டிஎம்கே 26% வாக்குகளை பெறுது. அதர்ஸ் 4% வாக்குகளை வாங்குறாங்க. இது எடுக்கப்பட்ட போது விஜயபாஸ்கர் அவர்கள் அதிருப்தியில இருந்தாரு. அதிமுகல தான் இருந்தாரு, ஆனா வெளியில வரல. அதிருப்தியில இருந்தாரு. தலைமைக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு ட்வீட் போட்டுட்டு இருந்தாரு. அப்பவே அவருடைய ஆதரவாளர்கள் பல பேர் இவர் தாவேகாவுக்கு தான் ஷிஃப்ட் ஆக போறாருன்னு சொல்லிட்டு சில பேர் தாவேகாவுக்கே வாக்கு செலுத்தினாங்க நம்ம சர்வேல.
அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து விலகிட்டாரு. இப்ப விலகினதுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு 56 சாம்பிள் கடைசியா எடுத்தது அது இது கூட சேர்த்தாச்சு. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வாக்குகள் வந்து தாவேகா வாங்கி பெரிய லீட் எடுத்துச்சு. சோ இவருடைய செல்வாக்கு வளையம் என்ன பொறுத்த வரைக்கும் இவரு இன்னைய தேதிக்கு 28% வாக்குகளை வச்சிருக்காரு அதிமுக வேட்பாளரா. தாவேகாவுக்கு அவர் வந்தாருன்னா 42% வாக்குகள் இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகலாம். அதிமுக இன்னும் கொஞ்சம் ஒரு 6-7% டவுன் ஆகலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் 26% வாக்குகள் என்பது கொஞ்சம் புஷ் ஆயிருக்கு. சட்டமன்ற பொது தேர்தல்ல விராலிமலையில திமுக இதை விட குறைவான வாக்குகளை தான் பெற்றுச்சு. ஆனா இப்ப பை எலெக்ஷன்ல கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தாவேகாவுக்கு போன சில வாக்குகள் வந்து விஜயபாஸ்கர் கேண்டிடேட்டா ஒருவேளை நின்னா, தாவேகால ஜாயின் பண்ணி ஒருவேளை அவரே கேண்டிடேட்டா நின்னா, திமுக கிட்ட இருந்து மாற்றத்தை தேடி தாவேகாவுக்கு போன அந்த வாக்குகள் திரும்ப திமுகவுக்கே வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. உறுதியா நான் சொல்ல பாசிபிலிட்டி தான் இருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத நம்ம பின்னாடி தான் பார்க்கணும் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா. இங்க அதர்ஸை பொறுத்த வரைக்கும் 4% வந்து கிட்டத்தட்ட 2.5% வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறுது. ஆனா நாம் தமிழர் கட்சினால டெபாசிட்டை வாங்க முடியாது இந்த தொகுதியில. கடந்த முறை அவங்களால வாங்க முடியல. கடந்த முறை என்ன, இது வரைக்கும் அவங்க போட்டியிட்ட எந்த தேர்தலுமே விராலிமலை சட்டமன்ற தொகுதியில டெபாசிட் வாங்கினது இல்லை. இந்த முறையும் அது கண்டினியூ ஆகுது. அவங்களால பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸ் எதுவும் தர முடியாது. இங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சி அமைப்புலையும் சரி, ரெட்டலைக்கான சென்டிமெண்ட் இது எல்லாமே தொடர்ந்து இன்டாக்டா அந்த தொகுதியில இருக்கு. விஜயபாஸ்கர் அவர்கள் போனாலுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2வது இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதான் ஃபுல் நேம் AIADMKன்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினப்போ அப்போ ஒரு சட்டம் வருவதா ஒரு சர்ச்சை இருந்தது. மாநில கட்சிகள்லாம் தடை செய்யப்படணும். அப்ப என்ன பண்ணாருன்னா அனைத்து இந்திய, அதாவது நேஷனல் பார்ட்டி ரேஞ்சுக்கு அதை கொண்டு வந்தார். அதனாலதான் அந்த அடைமொழியோட வந்தது. அந்த தொகுதியில இன்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கான செல்வாக்கு இருக்கு, ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கான செல்வாக்கு இருக்கு, ரெட்டலைக்கான வேல்யூ இருக்கு. ஆனா விஜயபாஸ்கர் அவர்களினுடைய அந்த கரிஷ்மா தான் வந்து, கரிஷ்மான்றது உள்ளூர் செல்வாக்கு. அந்த உள்ளூர் செல்வாக்கை வச்சுக்கிட்டு ஒரு 15% வந்து அதிமுகவுக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணி வெற்றி பெற வைக்கிறாரு. இல்லைன்னா இந்த முறை அதிமுக அங்கு தோல்வி அடைஞ்சிருக்கும். இருந்தாலும் அதிமுக இல்லைன்னா விஜயபாஸ்கர் அவர்களால வெற்றி பெற முடியாது, விஜயபாஸ்கர் அவர்கள் இல்லைன்னா அதிமுகவால வெற்றி பெற முடியாது. இதுதான் சூழ்நிலை. அந்த இடத்துக்குள்ளார இப்ப பை எலெக்ஷன் வந்துச்சுன்னா தாவேகா தனிச்சு யாராவது ஒரு கட்சியில இருக்கிற ஒரு கடைகோடி தொண்டனை நிறுத்தினா கூட வெற்றி பெற்றுடலாம். ஏன்னா தொடர்ந்து அங்க கன்சாலிடேஷன் வரும். இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. ஸோ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 5 தொகுதிகள். அந்த 5 தொகுதிகள்லையுமே தாவேகா முன்னிலை பெற்றுடுச்சு. அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் வர அந்த 5 தொகுதிகள். அதே மாதிரி தாராபுரம் அண்ட் பெருந்துறை இந்த 2 தொகுதிகளை மட்டும் இழுபறி நிலவுதுன்னு சொன்னா அது ஸ்டில் கண்டினியூ ஆகுது. செகண்ட் ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கடும் போட்டியா தான் அது போயிட்டு இருக்கு. இன்னும் தாவேகாவுக்கு கிளியர் எட்ஜ் வரல. ஆனா தாவேகா லீடிங்ல தான் இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு கிளியர் எட்ஜ் வருது. ஆனா நீங்க 2வது 3வது இடத்துல இருக்கிற வேட்பாளர்களுடைய வாக்குகளை நீங்க கூட்டினீங்கன்னா அது அதிகமா இருக்கு. இப்போதைக்கு இது பெரிய லீடு தான். கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா தாவேகா 42ல இருக்கு. அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 28% தான் வச்சிருக்கு அடுத்த இடத்துல. ஸோ பெரிய கேப் தான். ஆனா பொது வேட்பாளர் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை திராவிட கட்சிகள் எடுத்து ஏதாவது ஒரு சுயேட்சையை கூட பொதுவா நிறுத்தி 2 கட்சிகளும் அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டா சிக்கலாயிடும். பட் அந்த அளவுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் விராலிமலை சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றுகிறது தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது உறுதியாயிடுச்சு. ஏன்னா இங்க 42% வந்திருக்கு. இன்னொன்னு என்னன்னா, நான் ஏன் இதை வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, இங்க இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. 2 கட்சிகளுமே வந்து கிட்டத்தட்ட 50% வாக்குகளுக்கு மேல ஸ்பிளிட் பண்ணிக்கிறாங்க. தாவேகா மீதி இருக்கிற 50% வாக்குகள்ல 42% வரைக்கும் போயிடுது. அதுக்கும் மீதி இருக்கிற வாக்குகள்ல தான் இந்த சுயேட்சைகள், அதே மாதிரி நோட்டா, நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாரும் பிரிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் இந்த கள நிலவரமானது இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. விராலிமலை சட்டமன்ற தொகுதியில தாவேகா உறுதியா வெற்றி பெறும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து கணிப்பு முடிவுகளா இருக்கு. நம்ம களத்துல விசிட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் தான் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, தாவேகாவினுடைய கோர் ஓட் பேஸ்ல ஒரு பகுதி வந்து குறையலாம். எப்போனா விஜயபாஸ்கர் அவர்கள் கேண்டிடேட்டா அறிவிக்கப்பட்டா, அவர் தாவேகால ஜாயின் பண்ணி கேண்டிடேட்டா நின்றுட்டாரு அப்படின்னா மாற்றத்தை தேடி ஊழலை எதிர்த்து திராவிட கட்சிகளை எதிர்த்து வாக்களித்த அந்த வாக்காளர்கள் விலகுவாங்க. ஏன்னா அவங்க கொள்கை அடிப்படையில ஒரு மாற்றத்தை தேடி தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல விஜயபாஸ்கர் மாதிரியான ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட ஒரு நபர் நிற்கும் போது அது பெரிய அளவுக்கு கட்சிக்கு பின்னடைவா ஏற்படும். அது வந்து நம்ம செகண்ட் ரவுண்ட் 3rd ரவுண்ட்ல தான் பார்ப்போம். அதுக்குள்ள ஒரு கட்சியில ஜாயின் பண்ணுவாரான்னு தெரியாது. ஜாயின் பண்ணாரு அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில
25% மேல ஓட்டு போட்டாங்களா, அவங்க இன்டாக்டா இருக்காங்க, எதுவுமே குறையல. அதே மாதிரி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு ஓட்டு போட்ட அதிமுக ஓட்டர்ஸ்ல ஒரு பகுதி தாவேகாவை நோக்கி மூவ் ஆயிட்டாங்க. அதனாலதான் 42க்கு வந்துருச்சு. ஆனா இது தொடர்ந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்றத செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல தான் நம்ம பார்க்கணும். என்னைக்குமே அரசியலை பொறுத்த வரைக்கும் நிலையானது எதுவுமே கிடையாது, மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு காலத்துல தொடர் வெற்றிகளை பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு டெபாசிட் எழுந்துருச்சு. தொடர் தோல்விகளையும் அண்ட் டெபாசிட் எழுந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கு. அதிமுகவை விட பலம் வாய்ந்த கட்சியா நிக்குது களத்துல. சோ அரசியல் என்பது ஒரு டைனமிக்ஸ் தான், மாறிக்கிட்டே இருக்கும். அதனால இப்போ இருக்கிற இந்த ஓட் ஷேர் அடுத்த ரவுண்ட்ல மாறலாம், அதுக்கு அடுத்த ரவுண்ட்லயும் மாறலாம். ஆனா தாவேகா வெற்றி பெறும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு. ஏன்னா அந்த அளவு ரொம்ப கீழே போய் தாவேகா தோல்வி அடைகிற அளவுக்குலாம் வராது. இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் அப்படின்ற ஃபார்முலா உடஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னமும் சில பேர் அதை பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஓட்டிங் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க, வாக்களிக்கிற முறை, அது இந்த தேர்தலில் உடஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி பைபோலரா இருந்தது, இப்போ மல்டி கார்னர் கண்டெஸ்டா மாறிடுச்சு. அதுல கிட்டத்தட்ட ஒரு மோனோபோலி மாதிரி தான் இருக்கு. தாவேகா மேல இருக்கு, விசஸ் அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பல கட்சிகள் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதுல திமுக கொஞ்சம் முன்னாடி இருக்கு, அதிமுக அடுத்த இடத்துல, அதுக்கு அடுத்த இடத்துல நாம் தமிழர், இந்த மாதிரி பல கட்சிகள். நாம் தமிழர் ஃபார் பிகைண்ட்ல இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் நோட்டாவோட காம்படிட் பண்ற அளவுல தான் அந்த கட்சி இருக்கு. ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் தாவேகா வெற்றி பெறுவதற்கான பாசிபிலிட்டி தான் 90% இருக்கு. 42% வாக்குகளை பெற்று முன்னிலை பெறுது. விஜயபாஸ்கர் அவர்கள் கட்சிக்குள்ள சேர்ந்தா அதுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு எஃபெக்ட்டுமே இருக்கு. இது எப்படி தாவேகா கையாள போது, எப்படிப்பட்ட அரசியல் மாற்றங்களை இது கொண்டு வர போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஸோ விராலிமலை சட்டமன்ற தொகுதியை தாவேகா கைப்பற்றுது. அதுதான் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளினுடைய ஒரே சாரம்சமா இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ இந்த கருத்து கணிப்பு தொடர்ந்து ஒரு 4 days ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கப்பட்டது. ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவுகள்ல நிறைய மாற்றங்கள் நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க கலெக்ட் பண்ற சாம்பிள்ஸ் தான் நாங்க நம்புவோம். அதுல இருந்து நிறைய ஃபில்டர்ஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டேட்டாஸ் ரிலீஸ் பண்றோம். ஸோ இன்னைய தேதிக்கு தேர்தல் நடந்தா அங்க தாவேகா 42% வாக்குகளை பெற்று வெற்றி பெறும். ஸோ விராலிமலையை தாவேகா உறுதியா கைப்பற்றுது அப்படின்றதுதான் இந்த கருத்து கணிப்புகள்ல இருந்து நம்ம பெற ஒரு முடிவா இருக்கு. ஸோ இப்படிதான் இந்த அரசியல் கள நிலவரமானது போயிட்டு இருக்கு. இது போல இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.